ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்டிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 500 லிட்டரு ஆர்ஓ பிளான்ட்டை எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். 500 லிட்டரு ஆர்ஓ பிளான்ட்ல அவுட்புட் வாட்டர் இன்புட் வாட்டர் எதுவுமே வரல. எஃப்ஆர்பி வெசல் அந்த பிளாக் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ சிலிண்டர் அது பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஆர்ஓ பிளான்ட்டை பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய இன்புட் வாட்டர் ரா வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற யூனியனை ஓப்பன் பண்ணி இது க்ளோஸ் பண்ணிடலாம். இங்க கேட் வால்வ் இருக்கும், அது இல்லாதால பாத்தீங்கன்னா நம்ம யூனியனை ஓப்பன் பண்ணி துணி இல்லைன்னா எதனா ஒரு குச்சி வச்சு இதை அடைச்சு விட்டுடலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் கேட் வால் பால் வால் எதுவுமே யூஸ் பண்ணல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சர்வீஸ் பண்றப்ப கஷ்டமாவே இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா துணி வச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்ஓ பிளான்ட்ல எஃப்ஆர்பி வெசல். எஃப்ஆர்பி வெசல்னா பாத்தீங்கன்னா ஃபேன் மீடியா கார்பன் மீடியா இதுல ரெண்டு இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா கல்லு நம்ம கொயங்கல் மாரி இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிலிண்டர்ல இருக்கும். சின்ன சின்னதா பாத்தீங்கன்னா நம்ம மீன் தொட்டி உள்ள போடுவோம் பாத்தீங்களா, அது போல சைஸ்ல தான் அது இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்பன் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிலிண்டர் நம்ம ஓபன் பண்ணிடலாம். இது பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டருடைய இது ஓபன் பண்ணிடலாம். எல்லா கனெக்ஷனும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இந்த சிலிண்டரை ஃபுல்லா ஓபன் பண்ணி இது உள்ள என்ன இருக்கு, கேஸ் இருக்கா, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய நாள் டவுட்டாவே இருந்திருக்கும். வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா உள்ள கல் இருக்கா, மண் இருக்கா, என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லா ஆர்ஓலையும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் மீடியா கார்பன் மீடியா தான் யூஸ் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா டிடிஎஸ் பாத்தீங்கன்னா லோ பண்ணி கொடுக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப உப்பு தண்ணியா இருந்ததுன்னா இந்த டிடிஎஸ் கார்பன் ஸ்டாண்ட் மீடியால உள்ள போச்சுன்னா பாத்தீங்கன்னா லோ பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இதனுடைய ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. இது பாத்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல். இப்போ பாத்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஓபன் பண்ணியாச்சு. சிலிண்டர் பாருங்க சிலிண்டர் உள்ள எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டருடைய மல்டிபோர்ட் வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா மல்டிபோர்ட் வால்வு. இப்போ கனெக்ஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. மல்டிபோர்ட் வால்வை எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது ரைட்ல பாத்தீங்கன்னா நம்ம சுத்தனோம்னா கீழே ஒரு சிலிண்டரை பிடிச்சிட்டு சுத்தனோம்னா ஃபுல்லாவே ஓப்பன் ஆகும். நம்ம லாக் டைப் தான் பாத்தீங்கன்னா இது நம்ம போல்ட் நெட் திருவுறோம் பாத்தீங்களா, அதே சைஸ் தான். இது பாத்தீங்கன்னா அதே டைப்ல பாத்தீங்கன்னா இது ரிமூவ் பண்ணணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது சுத்தினா ஓப்பன் ஆயிடும். பாருங்க எவ்வளவு பொறுமையா சொல்ல முடியுமோ அவ்வளவு பொறுமையா சொல்றேன். 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்டை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சர்வீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க சிலிண்டர் பாத்தீங்கன்னா இவ்வளவு பொறுமையா நம்ம இது பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நடுவில் ஒரு பைப் இருக்கும். அந்த பைப்ல தான் பாத்தீங்கன்னா தண்ணி ஃபில்டர் ஆகி வெளியே வர்றது உள்ள பார்த்து எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மல்டிபோர்ட் வால்வுல தான் பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் ப்ராசஸ், அதாவது பாத்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் ஃபில்டர் பண்றது, ரின்ஸ் ப்ராசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் எல்லாமே ஒரு 3-4 ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மல்டிபோர்ட் வால்வுல ஒர்க் ஆகுது. அதுக்கு தான் பாத்தீங்கன்னா மல்டிபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய பேரே பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்டிபோர்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா சிலிண்டர் உள்ள பார்க்கலாம் நம்ம என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிலிண்டர் பாத்தீங்கன்னா பொறுமையா கீழே 3-4 பேர் பிடிச்சா தான் இது பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டா இருக்கும். அந்த சிலிண்டர் பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா சிலிண்டர் உள்ள இருக்க அந்த தண்ணி இப்போ பாத்தீங்கன்னா சாண்ட் மீடியா சொன்ன பாத்தீங்களா, கல்லு மண் எல்லாமே அந்த கல்லு தான் இருக்கும். ஃபுல்லா பாத்தீங்கன்னா மண் இல்ல, ஃபுல்லாவே கல்லு தான் இருக்கும். நம்ம கொயாங்கல்ல மாரி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அது உள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா மண் எல்லாமே கச்சரா எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப வெளியே எடுக்க போறோம். எந்த அளவுக்கு இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்பா நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா அந்த பழுப்பை எடுத்தோம்னா பழுப்பு வராது. இப்போ பாத்தீங்கன்னா அந்த பழுப்பு பாத்தீங்கன்னா வெளியே வராதால பாத்தீங்கன்னா நம்ம ரொட்டேட் பண்ணணும். சிலிண்டர் பாத்தீங்கன்னா ரைட் இல்லைன்னா லெஃப்ட்ல ரொட்டேட் பண்ணணும். பாத்தீங்கன்னா மல்டிபோர்ட் வால்வுல நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அதனுடைய சாண்ட் மீடியா வெளியே எடுக்கிறோம். பழுப்பை வெளியே எடுத்தாலும் வராது. நான் பாத்தீங்கன்னா அந்த பழுப்பை பாத்தீங்கன்னா கையில பிடிச்சி இழுத்து பாக்குறேன். பாருங்க வராது. ஏன்னா பாத்தீங்கன்னா உள்ள பால் டைப்ல இருக்கும், ஃபுட்பால் டைப்ல இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ஃபுல்லாவே லாக் ஆகிருக்கிறதால பாத்தீங்கன்னா அது வெளியே இப்ப வராது. கொஞ்சம் மெட்டீரியல் எடுத்துட்டா இல்லைன்னா ரொட்டேட் பண்ணிட்டோம்னா ஓரளவு ஃப்ரீயா வர ஆரம்பிக்கும். பாருங்க இது எப்படி ரிமூவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த கல்லை எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வெளியே எடுத்துடலாம். ஃபுல்லா ஸ்டோன் டைப் தான் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சில சைஸ் தான் இருக்கும். நம்ம கொயாங்கல் டைப் தான் இருக்கும். மீன் தொட்டியில போடுவோம் பாத்தீங்கன்னா அதே சைஸ் தான். இது பாத்தீங்கன்னா நம்ம காட்டு மேட்ல யூஸ் பண்ற பாத்தீங்களா, அதே கல்லு தான் இது உள்ள இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணுமே இல்ல. நம்ம சிட்டி ஏரியால பாத்தீங்கன்னா ஆர்ஓ பிளான்ட் யூஸ் பண்றாங்கன்னா பாத்தீங்கன்னா இதுதான் பாத்தீங்கன்னா அது உள்ள இருக்கும். நம்ம என்ன சொல்றது, மழை தண்ணிலாம் பாத்தீங்கன்னா இந்த மழையில பாத்தீங்கன்னா ஆத்து ஓரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி எவ்வளவு கிளீனா போகும். எல்லாமே மணல்ல உரசி இது பண்ணி அதே டைப் தான் பாத்தீங்கன்னா இந்த மண் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற இதுல தண்ணியை நம்ம கொடுத்தோம்னா தண்ணி ஃபில்டர் பண்ணி டஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி வெளியில பாத்தீங்கன்னா நல்ல தண்ணியா ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ணும். 100% ஃபில்டர் பண்ணாது. இது பாத்தீங்கன்னா
கல்லு, மண்ணு, டஸ்ட், டிடிஎஸ் கண்ட்ரோல் பண்ணி ஓரளவு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் கம்மி பண்ணி குடுக்கும். ஒரு உப்பு தண்ணியா இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பாதி வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி குடுக்கும். ஒரு 2000 டிடிஎஸ் இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1500, 1000 அது போல கூட கன்வெர்ட் பண்ணும். நம்ம வந்து யூஸ் பண்ற மெட்டீரியல பொறுத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெமரின் தான் ஃபில்டர் பண்ணும். ஆர்ஓ மெமரின் தான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, 100% ஃபில்டர் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கி ஆர்ஓல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜம்போ ஃபில்டர், இந்த செடிமெண்ட் ஃபில்டர் இதெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, சின்ன ஆரோ, பெரிய ஆரோ எதுவா இருந்தாலும் சரி, அது ஃபில்டர் பண்ணாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50% ஃபில்டரிங்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது உள்ள இருக்கிற மெட்டீரியல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வெளிய எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். பாருங்க பைப் வந்துருச்சு பாருங்க. பல்ப் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரம் இது வந்து வராது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பால் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் வந்து அந்த பால் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இப்ப இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பொறுமையா எடுக்க முடியுமோ, அவ்வளோ பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிட்டு எடுக்கணும். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 90 டிகிரில இத வந்து தூக்க முடிஞ்சா தூக்கிட்டு இது பண்ணோம்னா, நம்ம இன்னும் ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் வர ஆரம்பிச்சுரும். இதனுடைய வெயிட் வந்து அதிகமா இருக்கத்தால வந்து பார்த்தீங்கன்னா, சைட்லயே வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறோம் பாருங்க. ஏன்னா கை ஃபுல்லாவும் உள்ள போக முடியாது. பைப்ப வெளிய எடுத்துட்டா ஓரளவு ஃப்ரீயா வந்துரும். பைப்ப வெளிய எடுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க ஃபிரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பைப் எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே பாருங்க வீடியோலே உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க பழுப்பு கொஞ்சம் கொஞ்சமா மெட்டீரியல வெளிய எடுத்துட்டோம்னா, ஓரளவு பைப் வர ஆரம்பிச்சிடும். பாருங்க மெட்டீரியலால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைப்பினுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 3/4 இன்ச்சு 3/4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 3/4 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பைப் வந்து கிரே பைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா யூஸ் பண்ற சிபிவிசி, பிவிசி பைப் இல்ல. கிரே பைப்னா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மெலிசாவே இருக்கும். நம்ம நார்மல் பைப்பும் யூஸ் பண்ணலாம். ஒண்ணும் இது இல்ல ஃபிரெண்ட்ஸ். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பைப் மாத்துறதுனால மாத்திக்கலாம். இந்த கிரே பைப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவுமே இல்ல. இதனுடைய சைஸ்க்கு ஏத்த மாதிரி மல்டிபோர்ட் வால்வ் இருக்கு பார்த்தீங்களா? அதனுடைய சைஸ்க்கு ஏத்த மாதிரி பைப் யூஸ் பண்ணுங்க. பாருங்க பால் வருது பார்த்தீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அத ஃபுட்பால் டைப்பு. பாருங்க இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து உறிஞ்சி இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகும். பாருங்க இப்பவே எவ்வளோ கல்லு மண் எல்லாமே உள்ள இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால் டைப் இருந்ததுன்னா, நம்ம பேக் பிரஷர் பேக் வாஷ் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷர் வந்ததுன்னா கல்லு மண் எதுவுமே வராம இருக்கிறதுக்கு, தண்ணி உறிஞ்சி வெளியே எடுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்பால் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இதனுடைய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா சாண்ட் மீடியா எல்லாமே வெளியே எடுக்கும். இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்லா 100% ஃபுல்லா கிளீன் பண்ணிடணும். அந்த சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு நம்ம ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ ரன் பண்ணி அதனுடைய டிடிஎஸ் செக் பண்ற வரைக்கும் அந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 50ல இருந்து 150க்குள்ள இருந்தா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர். 150ல இருந்து 250க்கு வந்ததுன்னா குட்ல வரும். அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் எப்படி செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆர்ஓ சர்வீசிங் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பமா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா எம்பிஆர் ஆர்ஓ சேனல்ல கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவா இருந்தாலும் வீடியோ கால் மூலியமா மட்டுமே ஹெல்ப் பண்ண முடியும். என்னால வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் போயிட்டு ஒன்னா சர்வீஸ் பண்ண முடியாது என்னால வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா என்னுடைய இது வந்து பாத்தீங்கன்னா அது போல வந்து பாத்தீங்கன்னா டைம் கிடைக்காது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கால்ல யாருக்கா இருந்தாலும் எந்த ஒரு ஹெல்ப்பா இருந்தாலும் பண்ணுவேன். எல்லாமே சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே காஸ்ட் எதுவுமே இல்ல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான். என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை தான் உங்களுக்கு பண்றேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் எம்பிஆர் ஆர்ஓ சேனல்ல நான் வந்து மெயில் ஐடி கொடுப்பேன். நீங்க வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்கலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா மெயில் ஐடில தான் ஷேர் பண்ண முடியும். நான் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஷேர் பண்ண மாட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே 100% வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் வந்து காலி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல தண்ணியை நம்ம வந்து உள்ள வச்சு தண்ணியை வச்சு ஊத்தி கிளீன் பண்ணிடலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல் சாண்ட் மீடியா இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கார்பன் இது பண்ணல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது சாண்ட் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற சிலிண்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் கருப்பு கலர்ல வரும். இது வந்து பாத்தீங்கன்னா சாண்டுக்கு மட்டும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த செடிமெண்ட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது கார்பன் ஃபில்டர் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா சாண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர். அதே டைப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இது பெரிய சிலிண்டர்ல இருக்கிறது எஃப்ஆர்பி வெசல்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சாண்டு இன்னொன்னு கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓபன் பண்ணி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் மீடியா. இதான் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு இப்ப பாருங்க ஒண்ணுமே பெரிய மேட்டரியல் இது வந்து கிளீன் பண்ணி தான் போட போறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மெட்டீரியல் எதுவுமே மாத்த போறது இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா கல்லு தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம கிளீன் பண்ணி போட்டாலே போதும். இது உள்ள இருக்கிற என்ன இருக்கிற துரு பிடிச்ச கல் இது டஸ்ட் எதுவாக இருந்தாலும் அதை கிளீன் பண்ணிட்டு இன்னும் நல்லா தெளிவா இது பண்ற மாதிரி தண்ணியை போட்டோம்னா எந்த ஒரு சுமைல் எதுவுமே வராது. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டா வர ஆரம்பிக்கும்.
சிலிண்டரும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிளாக்கேஜ் யாரு இது எதுவுமே ஆகாம இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டஸ்ட் எவ்வளவு கல்லா இருக்கு பாத்தீங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மெட்டீரியல் எடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட்ல வச்சு தண்ணி ஊத்தி நம்ம வந்து கிளீன் பண்ணிடலாம். பாருங்க இப்போ வந்து எவ்வளவு கிளீன் பண்றோம், எந்த அளவுக்கு தண்ணி வருது அப்படின்னு சொல்லி தண்ணியினுடைய கலரை வச்சே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா. இதான் வந்து பாத்தீங்கன்னா 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட். ஒரு சிலிண்டர் தான் எடுத்திருக்கோம், இன்னொரு சிலிண்டர் எடுக்கல. ஏன்னா எல்லா சிலிண்டருக்கும் ஒரே ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து கிளீன் பண்ணி இதை ஃபில்லிங் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்றப்ப கொஞ்சம் டைம் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ பார்த்துட்டே இருங்க எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதையும் சொல்றேன் வந்து பாத்தீங்கன்னா. வீடியோல எங்க டவுட் இருந்தாலும் உடனே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது போல கம்மியான தண்ணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும் நிறைய. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதிகமா தண்ணி இருக்கிற ஒரு டேங்க் இல்லைன்னா ஒரு பெரிய பைப் வச்சு இது வந்து மோட்டர் வச்சு கிளீன் பண்ணோம்னா இன்னும் நல்லா கிளீன் ஆகிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் வந்து கிளீன் பண்ணியாச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கிளீன் பண்ண தண்ணி எவ்வளவு கிளீன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நீங்களே பாருங்க மெட்டீரியல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது தண்ணி கிளீன் பண்றப்ப இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. உங்களுக்கே பாக்குறப்பே தெரிஞ்சிடும் கிளீன் ஆகி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2 பார்ட்டா பிரிச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா பைப் கொடுத்து தண்ணி கொடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்றோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சமயத்துல வந்து கிளீன் பண்ண முடியாது, கஷ்டமா இருக்கும். அதால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மெட்டீரியல் எடுத்து அதை வந்து ஒரு பத்தில அந்த இது இருக்கு பாத்தீங்களா இடத்துல போட்டு அதை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கார்பன் சாண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். இதுல கார்பனும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம், ஒன்னும் இது இல்ல. இதுலயும் மிக்ஸ் பண்ணலாம், அதுலயும் மிக்ஸ் பண்ணலாம் கார்பன் இருந்தா. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துல கூட கார்பன் சாண்ட் மிக்ஸ் பண்ணோம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கார்பன்னா வந்து பாத்தீங்கன்னா கார்பன் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அதுல இந்த சாண்ட் மீடியாவும் கார்பன் கூட மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஏன்னா கார்பன் வந்து பாத்தீங்கன்னா அது வெயிட் இல்லாத ஒண்ணு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா தண்ணியிலே வந்து பாத்தீங்கன்னா மேல வர ஆரம்பிக்கும். பேக் வாஷ்லயே பாத்தீங்கன்னா அரிச்சு எடுக்கும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா அந்த கல்லும் கார்பனும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைஃப் வர ஆரம்பிக்கும். கார்பன் வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா சீக்கிரமா அரிச்சு கார்பன் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே காலி ஆகிடும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிளீன் பண்ண எவ்வளவு தர வந்துட்டு இருக்குன்ட்டு. இப்ப வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஒரு டைரக்டா டேங்க்ல வச்சு இது வந்து பிரஷரா கொடுக்க போறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் பண்ணணும். இப்படி வச்சு இது பண்ணோம்னா நம்ம 10 20 முறை கிளீன் பண்ணலாம். இது வந்துட்டு தான் இருக்கும். நல்லா கிளீன் பண்ணிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து எவ்வளவு தண்ணி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா இது கிளீன் பண்ணி போட்டா ரொம்ப நல்லது. ஆர்ஓ வந்து பாத்தீங்கன்னா லைஃப் லாங் வரும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா டேஸ்டா வர ஆரம்பிக்கும். எந்த ஒரு சுமையிலும் வராது. நம்ம மெமரினும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைஃப் வரும், அதிகமா லைஃப் வர ஆரம்பிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சாண்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு கிளீன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நீங்களே. அப்பவும் கிளீன் ஆக மாட்டேது. இது வந்து பாத்தீங்கன்னா 4 5 டைமுக்கு மேல கிளீன் பண்றோம். அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் ஆகாம எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நீங்களே. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எந்த அளவுக்கு இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளீன் ஆகுற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து கிளீன் பண்ணணும். பாருங்க எவ்வளவு டஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லா செம்மண் கலர்ல ஃபுல்லாவே இதுவாயிட்டு இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா. இப்ப பாருங்க, இப்ப சாண்ட் மீடியா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இப்படி கிளீன் பண்றோம். எவ்வளவு சீக்கிரமா கிளீன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரஷரா தண்ணி வர ஆரம்பிக்குது. இது போல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பிரஷர்ல தண்ணி வந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாவே இதை வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து எவ்வளவு சீக்கிரம் கிளீன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பல்ட்டா எதனா வந்து இது பண்ணிட்டு இரும்பு கம்பி எதனா வச்சு நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இது போல தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் மீடியா கிளீன் ஆயிடும். பாருங்க தண்ணி வந்து இப்ப கலர் மாறுது பாத்தீங்களா? உடனே இதை பிடிச்சி இப்ப பாருங்க கலரே மாறிச்சு பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நம்ம ஊத்திட்டே இருக்கலாம். இது வந்து கிளீன் ஆயிட்டே இருக்கும். சீக்கிரமான ப்ராசஸ். இது வந்து பாத்தீங்கன்னா டைமும் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த சிலிண்டரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்ணிட்டு ஃபில்லிங் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான இதுதான் வந்து பாத்தீங்கன்னா. நீங்க வீடியோ பார்த்துட்டே இருங்க. அதையும் எப்படி எவ்வளவு சீக்கிரமா பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா
பண்ணிடலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து எங்க புரியலனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சேன் மீடியா நல்லாவே கிளீன் ஆயிடுச்சு. எவ்வளவு இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது இப்ப பாருங்க, தண்ணியை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி உள்ள வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மினுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எந்த அளவுக்கு கலர் வருது, உள்ள இருக்கிற மெட்டீரியல்ல ஒரு குண்டூசி போட்டா கூட தெளிவா தெரியும். அது போல இருக்கணும் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 100% கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கிளீன் ஆயிடுச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்திடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலான ஒர்க் எல்லாம் இல்ல. உங்களுக்கே தெரியும் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கை பார்த்தாலே எவ்வளவு ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா 3-4 பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலிண்டர் இருக்கு பாத்தீங்களா, FRBSL நல்லா வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணணும். இதை வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு கல்லு கூட இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிளீன் பண்ணிடணும். இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பைப் இருக்கு பாத்தீங்களா, நான் சொன்ன பாத்தீங்களா அந்த பால் பைப்பு, அந்த பைப் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சென்டர்ல உட்காரணும். அப்படின்னா உள்ள ஒரு கல்லு கூட இருக்கக்கூடாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பைப் தண்ணி வந்து அதிகமா வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளீன் பண்ணியாச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனியன் இது ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஃபுல்லா வந்து டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த டேங்க்ல இருந்து டைரக்டா நம்ம வந்து ஓபன் பண்ணோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் வேஸ்ட் போகுது. இன்னும் நல்லா கிளீன் பண்ணி இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்க யூனியன் டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி க்ளோஸ் ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓடைய வேஸ்டேஜ் தண்ணி தான். இப்போ வந்து நம்ம கிளீன் பண்ணோம் பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல தண்ணிலாம் இல்ல, ஆர்ஓல இருந்து வரும் பாத்தீங்களா வேஸ்ட் தண்ணி. அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூஸ் ஆகுது. இப்ப பாருங்க உள்ள இருக்கிற ஊசி எது எது இருந்தாலும் எவ்வளவு கிளீனா தெரிஞ்சு பாருங்க. இது போல இருக்கணும் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா. நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேமரா வச்சு பார்த்தாலே ஃபுல்லாவே இவ்வளவு தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபோர்ட் வால்வு, அதனுடைய பைப்பு இருக்கு பாத்தீங்களா சென்டர்ல. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல வைக்கிற பைப்பு. தண்ணி உறிஞ்சும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வால்வு, இது பால்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்டர்ல வைக்கிற பைப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்ஸை வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் ஃபுல் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல எதனா வந்து பாத்தீங்கன்னா கல்லு மண்ணு எதனா போயிடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கேஜ் ஆயிடும் அந்த இது வந்து பாத்தீங்கன்னா. அதால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணிடணும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா. பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான இடம். இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பார்க்கலனாலும் ஏன்னா கிளீன் பண்றது யார் வேணாலும் கிளீன் பண்றவங்க எல்லாமே பண்ணிடலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இனிமே வரது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓடைய ஸ்டெப் பை ஸ்டெப் மெயின் ப்ராசஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ பிளான்ட்டுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா. பாருங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து கிளீன் பண்ணாரு. அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா கல் இருக்கு பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டைம் வந்து பாத்தீங்கன்னா இதை கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணியாச்சு. இன்னொரு டைம் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க பைப் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இவ்வளவு பொறுமையா இது பாருங்க கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல ஃபுல்லா இது பண்ணிட்டு கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல எடுத்துட்டு போயிட்டு வைக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா சென்டர் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது போல சென்டர் பாயிண்ட்ல வச்சுட்டு ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா விரல வச்சு பிடிச்சிட்டே இருக்கணும் கரெக்டா சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் பண்ண இந்த கேப்பில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பண்ணணுமே. ஃபில்லிங் ப்ராசஸ் இந்த கேப்பில் தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கிற கல்லு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போட்டுடணும். எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்பால் வால் இருக்கு பாத்தீங்களா, அது பெருசா இருந்ததுன்னா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். சின்ன சின்ன கல்லு எல்லாம் இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா அது அடைப்பு ஏற்படும்ல. கொஞ்சம் பெருசா கொஞ்சம் ஃபுல் பண்ணிட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா அது சேஃப்டியா இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா. இப்ப பாருங்க பெருசா இருக்கிற கல்லு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபில் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது பாதி ஃபுல் ஆயிடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம விரல வந்து எடுத்துடலாம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பைப் சென்டர்ல இருக்கிறது தான் நல்லது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பைப் பாருங்க இது போல ஒன் சைடு எல்லாம் பிடிக்க கூடாது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க கேப் விட்டு பிடிக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த போல பிடிக்க கூடாது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பைப் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் தான் இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணாங்கன்னா அது பாருங்க சென்டர் வந்துச்சுங்களா. இப்ப சொன்னதுக்கு அப்புறம் கரெக்டா சென்டர்ல பிடிச்சிருக்காங்க. இந்த கேப்பில் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணணும். அந்த பைப் வந்து பாத்தீங்கன்னா ரைட் லெஃப்ட்ல பிடிக்க கூடாது. அப்படி நீங்க பிடிச்சாலும் சரி ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா போட்டு இருக்கு பாத்தீங்கன்னா பைப் எந்த சைடு வருது அதுக்கு ஆப்போசிட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணி கரெக்டா அந்த பைப் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் தான் இருக்கணும்.
அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபோர்ட் வால் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஃபிட் ஆகும், நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். பைப் உள்ள வந்து பாத்தீங்கன்னா பெண்ட் ஆகாம இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட் எப்படி சர்வீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல வந்து பாத்துட்டு இருக்கோம். வீடியோல எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வந்து பாத்தீங்கன்னா இந்த மக் வச்சு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ற பாருங்க எவ்வளவு ஈஸியா ஃபில் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சீக்கிரமாவே ஒர்க் முடிஞ்சிடும். வந்து பாத்தீங்கன்னா ஃபில்லிங் ப்ராசஸ் தான் இப்ப வந்து போயிட்டு இருக்கு. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி எல்லா மெட்டீரியலும் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை ஃபில் பண்ணிட்டு அந்த பைப் அடிச்சோம் பாத்தீங்களா டேப்பு, அந்த டேப் வந்து பாத்தீங்கன்னா வெளியே எடுக்கணும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டா லைஃப் லாங் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜம்போ ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா. நீங்க ஃபில்டரை கூட விட்டுருங்க, ஆர்ஓல இன்புட் தண்ணி வரும் பாத்தீங்களா. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓக்கு ஃபில்டர் பண்றதுக்கு வந்து தண்ணி கொடுக்கும் பாத்தீங்களா, நம்ம வந்து ரா வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ரா வாட்டரை வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு கிளீனா கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. மண்ணு இல்லாம வந்தா போதும். தண்ணி வந்து எவ்வளவு ஆடா டிடிஎஸ் 2000 3000 எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா மண்ணு சாண்டு எதனா வந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டருடைய லைஃபை கம்மி பண்ணிடும். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பிளாக்கேஜ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓடைய பேசிக் வந்து பாத்தீங்கன்னா ரா வாட்டர் பம்ப். ரா வாட்டர்ல இருந்து கரெக்டா மேல போயிட்டு எஃப்ஆர்பி வெசல் சாண்ட் மீடியா இப்ப நம்ம ஓபன் பண்ற பாத்தீங்களா, ரிமூவ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இதில் தான் போயிட்டு இருக்கு. வீடியோவும் பார்த்துட்டே இருங்க, சொல்றதையும் கேட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஓ பிளான்ட்டை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஆர்ஓ வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது, பிரின்சிபல் ஒர்க்கிங் பிரின்சிபல் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரா வாட்டர் பம்ப் சின்ன மோட்டர் இருக்கும் பாத்தீங்களா, 1 HP மோட்டர், அதுல இருந்து தண்ணி கரெக்டா மேல வரும். மேல வந்த உடனே பாத்தீங்கன்னா அதுல நம்ம பிரஷர் வைக்கிறது இருந்தாலும் வைக்கலாம், பிரஷர் மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல் இன்புட்ல வந்து இது இருக்கு பாத்தீங்களா, இதான் எஃப்ஆர்பி வெசல். இந்த சாண்ட் மீடியாவில் கொடுக்குறோம். இந்த சாண்ட் மீடியாவில இருந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் ஆகி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் மீடியாவுக்கு போகும். கார்பன் மீடியாவில் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதுல இருந்து அவுட்புட் எடுத்து கரெக்டா ஜம்போ ஃபில்டருக்கு போகும். அந்த ஜம்போ ஃபில்டருக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோசிங் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆர்ஓ டோசிங் பம்ப். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கலண்ட், நம்ம வந்து ஆர்ஓடைய தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கிளீனா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம், இன்னும் டேஸ்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கலண்ட் யூஸ் பண்ணலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மெமரின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜாம் ஆயிடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா கிளீன் ஆக ஆரம்பிக்கும். ஆன்டி கலண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணோம்னா ஒரு சொட்டா கொடுக்கும். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா டோசிங் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த டோசிங் பம்ப் கனெக்ஷனை அதுக்கு நடுவில் தான் கொடுக்கணும். வந்து பாத்தீங்கன்னா எங்க எஃப்ஆர்பி வெசல்ல வந்து பாத்தீங்கன்னா கார்பன் ஃபில்டர் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கார்பன் ஃபில்டர் ஜம்போ ஃபில்டருக்கு நடுவில் வர பைப்ல அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டோசிங் பம்பினுடைய கனெக்ஷனை கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபோர்ட் வால்வ். இது பாருங்க, மல்டிபோர்ட் வால்வ் தான் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜம்போ ஃபில்டர் 2 இருக்கும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா 1 இருக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணி போடுங்க. அப்படி ரொம்ப மண்ணா வந்ததுன்னா நீங்க மாத்திருங்க, மெமரினுடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வர ஆரம்பிக்கும். இப்படி இல்லைன்னா நீங்க கிளீன் பண்ணி கூட போடலாம். கிளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஆர்ஓ ரன் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹை பிரஷர் பம்ப் ஹெச்பி மோட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஷார்ட்கட்டா. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ எப்பயுமே வாட்டர் கொடுத்துட்டே இருந்தோம். பாத்தீங்கன்னா வாட்டர் இருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அது ப்ராப்ளம் ஆகாது. நீங்க வந்து எவ்வளவு 24 hours அதை ரன் பண்ணுங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான பிரஷருக்கு தண்ணி கொடுத்துடணும். தண்ணி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே அது வந்து காயில் போக ஆரம்பிக்கும், இல்லைன்னா பம்ப் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். பம்ப் உள்ள இருக்கிற ஆம்பிளேஸ்லி வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஹை பிரஷர் மோட்டருக்கு தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணணும். எப்பவுமே ஆர்ஓ ரன் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ரா வாட்டர் பம்ப் சின்ன மோட்டர் வந்து ஒரு முறை ஸ்டார்ட் பண்ணிட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்து ஹை பிரஷர் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் நல்லது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் அதுல ஹை பிரஷர் மோட்டர்ல இருந்து கரெக்டா மெமரின்னு இன்புட்லுக்கு போகும். இன்புட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரிஜெக்ட் வாட்டருக்கு போகும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர்ல வரும். மெமரியில வந்து பாத்தீங்கன்னா வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே காட்டுறேன் உங்களுக்கு. வந்து பாத்தீங்கன்னா இப்ப மல்டிபோர்ட் வால்வ் நல்லாவே கிளீன் பண்ணியாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல பாருங்க எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபங்க்ஷன் இருக்குங்களா. ஒன்னு ட்ரெயின்ல இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்புட், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரின்ஸ் ப்ராசஸ் எல்லாமே இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த விரல எடுத்தாச்சு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பாதி ஃபில் ஆயிட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா பைப் வந்து ஸ்ட்ராங்கா நின்னுடும் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெடியாவே. அதால வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே சர்வீசிங் போயிட்டு இருக்கு ஆர்ஓ பிளான்ட்டை பத்தி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது நடுவில் சொன்ன பாத்தீங்கன்னா பைப்ல அடிச்சு இருக்கிற டேப் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்றோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா
பாருங்க ஃபில் பண்ணியாச்சு. நல்லா பாத்துங்க. இம்பார்ட்டன்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரோடைய பிளான்ட்டுக்கு பேசிக் இம்பார்ட்டன்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்ட அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பைப்பினுடைய டேப்பை வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடணும். பாருங்க பைப் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா, இது போல இருந்தா ரொம்ப நல்லது. மல்டிபோர்ட் வால் ரொம்ப ஈஸியா அசம்பிள் பண்ணிடலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பைப்பை கொஞ்சம் சைட்ல வச்சு மல்டிபோர்ட் வால் போட வேண்டியது வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பைப்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபோர்ட் வால் இப்ப பாருங்க பாத்தீங்களா, அந்த த்ரெட் இருக்கு பாத்தீங்களா, இந்த த்ரெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கல்லு கூட இருக்கக்கூடாது. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆள் டைப் பண்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஆளுடைய வெயிட் வந்து இழுத்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா வலிமையை எடுக்கும். பாருங்க இது மேல சின்ன சின்ன கல் இருந்தா கூட சரி அந்த த்ரெட்ல இருந்து எடுத்துடுங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பதில் 2 ஆள் வந்து பாத்தீங்கன்னா டைட் பண்ற மாதிரி வந்து ஆரம்பிச்சிடும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபோர்ட் வால்ல எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதான் மல்டிபோர்ட் வால்வு. எப்படி நம்ம ரிமூவ் பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைட் பண்ற பாருங்க. ஒண்ணுமே பெரிய மேட்டரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஓனாவே ஆரோ பிளான்ட் வச்சிருந்தா ஓனாவே நீங்க வந்து ஓபன் பண்ணி எல்லாமே சர்வீஸ் பண்ணலாம். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க ஃபுல்லா சர்வீஸ் பண்ணி ஃபிட் பண்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ டிடிஎஸ் செக் பண்ற வரைக்கும் ஆரோ ஃபுல்லாவே ரன் ஆகிற வரைக்கும் இந்த வீடியோ பார்க்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க ஃபுல்லாவே டைட் பண்ணியாச்சுங்களா மல்டிபோர்ட் வால்வு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் அதுல எழுதி இருக்கும் எந்த சைடு இன்புட் எந்த சைடு அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எழுதி இல்லைன்னா ஸ்டிக்கரே இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாருங்க சிங்கிளா இருக்கு பாத்தீங்களா, சிங்கிள் டைப் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட். அந்த டபுள் சைடு இருக்கு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா இன்புட்ல வரும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ட்ரைன்ல வரும். ஒரு ட்ரைனேஜ் இதை கொடுக்குறோம் பாத்தீங்களா கனெக்ஷன் இன்புட், அது வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனேஜுக்கு ஒண்ணு. எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாவே கனெக்ஷன் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப பாருங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே டைட் பண்ணிடலாம். யூனியனை வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டரை மேல எடுத்துட்டு வந்தாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 4-5 பேர் பிடிச்சி மேல எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபில் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆள் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வீட்டு தூக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேலேயே வச்சு ஃபில் பண்றீங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாய்வாகவும் தூக்கக்கூடாது. சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா பைப் உள்ள இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ஆட ஆரம்பிச்சிடும். உள்ள பிளாக்கேஜ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டைட் பண்ணியாச்சு. சிலிண்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க நீங்களே 500 லிட்டர் ஆரோ பிளான்ட்ல எஃப்ஆர்பி வெசல் கார்பன் சாண்ட் மீடியா வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல வந்து பாத்துட்டு இருக்கோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல கீழே நம்ம வந்து க்ளோஸ் பண்ண பாத்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்புட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பைப்பை கரெக்டா வச்சு ஃபிட் பண்ணா ஒரு கேப் இஞ்சி கூட முன்ன பின்ன வச்சு இழுத்து நம்ம வந்து ஃபிட் பண்ணக்கூடாது. அப்புறம் பாத்தீங்கன்னா லீக் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டா அதனுடைய ஃப்ரீ இதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் எல்லாமே யூனியன் எல்லாமே ஃப்ரீயா கரெக்டா ஃபிட் ஆகிற மாதிரி தான் இது பண்ணணும். அப்பதான் லீக்கும் ஆகாம இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இன்புட் அவுட்புட் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சுங்களா. பாருங்க கார்பன் பக்கத்துல இருக்கிறது கார்பன் ஃபில்டர். அது வந்து பாத்தீங்கன்னா கார்பனை எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கார்பன் வீடியோவும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு சீக்கிரம் கமெண்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஆரோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்களே பாருங்க ஆரோ ரன்னிங் கண்டிஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேக் வாஷ்ல போடணும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பேக் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர்ல இருந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் பேக் வாஷ்ல போட்டுருங்க. ஏன்னா ஓல்டு ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது வர ஆரம்பிக்கும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டஸ்ட் இருந்தாலும் எதனா வந்து பாத்தீங்கன்னா இதுவா இருந்தாலும் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அது வந்து பாத்தீங்கன்னா பேக் வாஷ்ல போட்டு நெக்ஸ்ட் லீக் எங்க ஆகுதோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணிடணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏர் ரிலீஸ் ஆகாம இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டைட்டா இருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபோர்ட் வால்வுல ஹை பிரஷர் மோட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏர் ரிலீஸ் ஆகாம இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா லூஸா இருந்ததுன்னா மோட்டர் ஹை பிரஷர் மோட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வலிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா பிரஷரா தண்ணி கொடுக்க ஆரம்பிக்காது. அப் டவுன்ல வர ஆரம்பிக்கும் மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா. வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் அது பாத்தீங்கன்னா பைப் அந்த ஸ்டோரேஜ் டேங்கில் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர். இப்போ வந்து அதை ஓபன் பண்ணி காட்டியாச்சு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி இருக்கு பாத்தீங்களா. வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் போயிட்டு இருக்கு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெமரி மாத்தினாலோ இது வேலை சிலிண்டர் இது பண்ணாலும் வேஸ்ட் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் கொஞ்சம் ஓபன் பண்ணி வைங்க வால்வு வந்து பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். வந்து எங்க லீக் ஆகுதோ அங்க வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டேப்லாம் போட்டு வச்சிருக்காங்க. யூனியன் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்திருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொட்டு சொட்டா தான் லீக் ஆகுது.
இருந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா பேக் வாஷ் தான், பேக் வாஷ் பண்றப்ப தான் வரும். இப்போ வந்து நம்ம பேக் வாஷ் தான் பண்ணிட்டு இருக்கோம். பேக் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ண போறது இல்ல, எப்பயாவது ஒரு டைம் ஆர்ஓ ஸ்டார்ட் பண்றப்ப தான் வந்து பாத்தீங்கன்னா பேக் வாஷ் பண்றோம். இது பாருங்க, இப்போ ஃபில்டர்ல வச்சாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா பேக் வாஷ்ல இருந்து ஃபில்டர்ல வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டர் ஃபில்டர், நெக்ஸ்ட் இதே சிலிண்டர்ல வச்சிடலாம். ஃபில்டர்ல வச்சுட்டு டிடிஎஸ் செக் பண்ணலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் 50ல இருந்து 150க்குள்ள எக்ஸலன்ட் வரும், 150ல இருந்து 250 குட்ல வரும். ஆரோடைய மீட்டரையும் செக் பண்ணிடலாம். 500 லிட்டர் ஆரோ பிளான்ட். இது வந்து பாத்தீங்கன்னா 500 லிட்டர்னா வந்து பாத்தீங்கன்னா LPH அப்படின்னு சொல்லுவாங்க. LPHனா வந்து பாத்தீங்கன்னா லிட்டர் பர் ஹவர்ஸ், LPMனா வந்து பாத்தீங்கன்னா லிட்டர் பர் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் வந்து பாத்தீங்கன்னா இதுல எழுதி இருக்கும் பாருங்க, அங்க பாருங்க LPH எழுதி இருக்குங்களா, LPM இருக்கு. அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஹவர்ஸ், ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது இருக்கு பாத்தீங்களா, காட்டணும் பாத்தீங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 400க்கு மேல வருது, 450 500 லிட்டர் தருது ஆரோ பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 200 250 கூட கொடுக்கல, ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கேஜ் ஆயிடுச்சு சிலிண்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா வர ஆரம்பிச்சு. அங்க வாட்டர் கூலர் இருக்கு, உள்ள வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தான் தண்ணி போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் கூலருக்கு போகுது. இங்க இருந்து உள்ள இதுதான் வாட்டர் கூலர் வந்து பாத்தீங்கன்னா. வெளியில ஆர்ஓ இருக்கு, இப்போ உள்ளே வந்துட்டோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிடிஎஸ் செக் பண்ணலாம். ஆர்ஓல இருக்கிற தண்ணியோடைய டிடிஎஸ் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு 50க்கு மேல இருந்தாலே எக்ஸலண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா. எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் 111 12 வருதுன்னு இருக்கா. இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க 113. இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா குடிக்கிறதுக்கு திறமையான. இதுல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம், ஐரன், மினரல்ஸ், மெக்னீசியம் எல்லா வேரியண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 50க்கு கீழே குடிக்காதீங்க. டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 50க்கு மேல குடிச்சா ரொம்ப நல்லது. வாட்டர் டிடிஎஸ் ஆர்ஓல வருது பாத்தீங்களா. ஆர்ஓல இப்போ ஆர்ஓ ரன்னிங்ல இருக்கு. ஆர்ஓடைய வாட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் கூலர்ல ஃபுல் ஆகுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா தண்ணிலே வச்சு காட்டுறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நீங்களே கரெக்டா உங்களுக்கு வச்சும் காட்டியாச்சு எவ்வளவு டிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா 104 காட்டுது பாருங்க கரெக்டா. இன்னும் எக்ஸலண்ட். அப்புறம் 96 100 டிடிஎஸ் மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கண்டினியூ வேல்யூ காட்டாது. 10 15 இதுக்கு முன்ன பின்ன காட்ட ஆரம்பிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே வேல்யூவை காட்டாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மோர் வெல்கம் எம்பிஆர்.